மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போனார்கள் என்றல்ல, மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். விட்டீங்க. பூமி எல்லாம் சுத்தி பார்த்து வந்து சாத்தான்ட கர்த்தர் கேட்கிறார், என் தாசனாகி யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ என்று சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அவன் வீட்டு புல்லையே என்னால பார்க்க முடியல, ஏன்னா மொத்தத்தில் நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. உங்க வேலி அப்போ யோபுவின் வீட்டில் வளர்ற புல்ல தொடணும்னா கூட கர்த்தருடைய பெர்மிஷன் வேணும். அடைக்கலான் குருவிகளை பார்த்தீர்களா என்று கேட்கிறார். அவைகளில் ஒன்றாகிலும் பிதாவின் சித்தம் இல்லாமல் கீழே விழாது. எத்தனை வேடன், எவ்வளவு குறிப்பாத்து அடிக்கிற வேடன் கீழே இருந்தாலும் அது விழணும்னு தேவன் அனுமதித்தா மட்டும்தான் அவன் தொடுக்கிற 1000 அம்புகளை தொடுக்கட்டும். இந்த குருவி மேல இந்த அம்பு படணும்னு பிதா சித்தம் வைத்தால் மட்டும்தான் படும். ஆமென், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இப்போ சிறுமைப்படுத்துகிறார். பார்வன் கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். நுகம் நிமிர முடியல. நிமிர முடியல என்பது எதன் அடையாளம்? என் வாழ்க்கையிலே உரிமைகள் பறிக்கப்படுகிறது. உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இஸ்ரவேலருடைய உரிமை கேட்க முடியாது. வேலை செய்யறாங்க, கூலி கேட்க முடியல. கேட்க போனா இருக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிட்டு வேலையை ஜாஸ்தி ஆக்குறாங்க. உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நுகத்துக்கு உட்பட்டவன் வாழ்க்கையில உரிமைகள் பறிக்கப்படும். அவனுக்கு வர வேண்டிய நன்மைகள் பறிக்கப்படும். அவனுடைய சமாதானம் பறிக்கப்படும். அதாவது ஒரு மனுஷன் வாழ்க்கையில எத்தனை உரிமைகளும் பறிக்கப்பட்டா ஆமென், அவனுடைய ஒவ்வொரு செகண்டுமே வேதனை தான். ஹல்லேலூயா. இளையகுமாரன் வாழ்க்கையில் இருக்கிற உரிமை பறிக்கப்பட்டதுனால பண்டிகைகளுக்கு வைக்கப்பட்ட தவிட பார்க்க ஆசையா இருந்தா அது அவனுக்கு என்ன செய்யலையா? கொடுக்கல. அதன் அர்த்தம் என்ன? அந்த தவிட கூட அவனா போய் எடுத்து சாப்பிட அவனுக்கு அங்க என்ன இல்லை, ரைட்ஸ் இல்லை. அந்த தவிட சாப்பிடனா கூட போய் கேட்கணும், போய் விண்ணப்பம் எழுதி கொடுக்கணும், அங்கிருந்து ஓகே ஆகி வரணும். கொடுக்கல. ஆனா வீட்டில் அப்படி கிடையாது. வீட்டில் அப்படி கிடையாது. பிள்ளைங்க வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நேராக விண்ணப்பத்தை எழுதி மம்மிட்ட கொடுத்து, மம்மி 7 பக்கத்துக்கு எதுக்கு? காலைல 2 இட்லி சாப்பிட்றதுக்கு கிடையாது. இருக்கு, எடுத்து சாப்பிட்டுக்கோ, போய் எடுத்து சாப்பிடலாம். ஆனால் தவிடு சாப்பிட்றது அப்படி கிடையாது. தவிடு கூட ஆமாம், தேவ சமூகத்தை விட்டு போனவனுக்கு இந்த பூமியில் ஒரு உரிமை கிடையாது, ஒன்றும் கிடையாது. எல்லாம் பறிக்கப்பட்டு நிற்கிறான். ஆமாம், அப்போதான் அப்பாவை நினைக்கிறான். ஆமாம், சிலருக்கு அப்பாவை நினைக்கணும்னா இங்கே போய் தான் ஆகணும். மறக்காதீங்க, அப்பாவை மறக்காதீங்க. அப்பா வீட்டை இடைக்கிடைக்க நினைங்க. தவிடு சாப்பிட்டுருக்கீங்களா? தவிடு சிலர் சொல்றாங்க 1 மணி ஆச்சு, இருக்க பசிக்கு என்ன கொடுத்தாலும். எங்களுக்கு இருக்கிற பசிக்கு கல்ல போட்டாலும் கரையும் அப்படிம்பாங்க. நுகத்துக்கு உட்படுத்தப்பட்ட போது வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலர்கள் தவித்து, யாத்திராகமம் 2:23, தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். முறையிட்டு கொண்டிருந்தாங்க. என்னெல்லாம் சொல்லி புலம்பி இருப்பாங்க தெரியுமா? அந்த வாழ்க்கை, நம்முடைய முற்பிதாக்கள் வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு நல்ல வாழ்க்கை. அன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்தாங்க, ஆனால் நல்லா இருந்தாங்களே, சுதந்திரமா இருந்தாங்களே, வாழ்ந்திருந்தாங்களே. இப்பொழுது அந்த பரம சீயோன், அந்த கானான ஆமே கர்த்தர் ஆயத்தம் பண்ணி, அவர்களுக்கு ஆயத்தம் பண்ண எல்லாம் நினைச்சு நினைச்சு ஒரே அழுக, ஒரே புலம்பல். இந்த எகிப்தை நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. இந்த எகிப்திலிருந்து எப்படியாவது வெளியே போயிட மாட்டோமா, எப்படியாவது வெளியே போயிட மாட்டோமா? ஆமே, நமக்குள்ளே விருப்பத்தை உண்டாக்கி அதை விண்ணப்பமா வைக்கிறார். ஹல்லேலூயா. விருப்பத்தை உண்டாக்கி விண்ணப்பமா, ஆண்டவரே ஆண்டவரே எங்களை வெளியே கொண்டு வாங்க, ஆண்டவரே எங்களை வெளியே கொண்டு வாங்க, ஆண்டவரே எங்களை வெளியே கொண்டு வந்துருங்க, ஆண்டவரே. எப்படியாவது அவர்கள் முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. முறையிடுதல்ல புலம்பல் உண்டு, முறையிடுதல்ல அழுகை உண்டு, முறையிடுதல்ல பெருமூச்சு உண்டு, முறையிடுதல்ல நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்கிறது உண்டு. ஆமேன். எதுக்கு சிறுமைப்படுத்துகிறார்னா முறையிடணும். நான் என் வாயால கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த எகிப்திலிருந்து ஒரு விடுதலை வேணும். நான் அழணும். எகிப்தை நான் வெறுத்து அழணும். எகிப்தின் வாழ்க்கையை நான் வெறுத்து அழணும். இந்த அடிமைத்தன வாழ்க்கையை நான் வெறுத்து அழணும். இதுக்கு அலோவ் பண்றார் ஆண்டவர்.
விருப்பத்தை என் வாழ்க்கையில நான் விரும்பாமல் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அதனால கர்த்தர் என்ன செய்கிறார்? எனக்குள்ள விருப்பத்தை உண்டாக்க என்னை சிறுமைக்கு உட்படுத்துகிறார். உட்படுத்தி இப்போ ஆண்டவர் இந்த எகிப்து வேண்டாம், ஐயோ இந்த எகிப்து கால் எழும்பினால எகிப்து நைட்டு தான், இந்த ஒரு நிலைக்குள்ள கொண்டு வரணும். அதுதான் ரோமர் 7 பவுல் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனிதன் நான், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுவிக்க கூடும்? பாவ சரீரத்திலிருந்து, பாவ சரீரத்திலிருந்து. ரோம்ல அந்த ரோமன் கவர்மெண்ட் இருந்த டைம்ல, அந்த ஆட்சி காலத்தில் பலவிதமான தண்டனை உண்டு. அதில் ஒரு தண்டனை தான் என்னவென்றால், ஒருவனுக்கு மரண தண்டனை கொடுக்கும் போது அவனுடைய சரீரத்தில் அவனை ஒரு 3 நாட்கள் பட்டினி போட்டுவிட்டு அதன் பிறகு அவனுடைய சரீரத்தில் மரித்த ஒரு பிரேதத்தை சேர்த்து கட்டி வச்சிருவாங்க. கையோட கை, காலோட கால் சேர்த்து கட்டி வச்சு வனாந்தரத்தில் விட்டுருவாங்க. ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த பாடி என்ன ஆகும் அப்படின்னா, பாடி டைம் ஆக என்ன ஆகும், அப்படி நீர் வைத்து வெயிட் ஏற ஆரம்பிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. அது பிணம் உடன் கட்டப்பட்டிருப்பது மரித்த சரீரம். அந்த சரீரத்தை கழுகுகள் வந்து கொத்தும். அதாவது இப்போ உள்ள மரண தண்டனைகள்லாம் ரொம்ப சிம்பிள். தூக்கு தண்டனை தொங்குனா கொஞ்ச நேரத்தில் ஆளு அவுட்டு. சில இடத்துல சில நாட்டில் விஷ ஊசி போடுறாங்க, ஆள் அவுட்டு. ஆனால் அந்த காலத்தில் மரண தண்டனை என்பது மிகவும் கொடுமையாக கொள்ளுவாங்க. அதில் ஒரு மரண தண்டனை தான் அந்த ரோம கவர்மெண்ட் கொடுக்குற தண்டனை. அவ்வளோதான். அப்படி வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லாமல் இந்த சரீரம் சேர்த்து கட்டப்பட்டிருக்கும். கையோட கை, காலோட கால், சரீரத்தோட சரீரம். அப்படியே வனாந்திரத்தில் தண்ணி கிடையாது, யாரும் பார்க்கக்கூடாது, யாரும் போய் கதறினா கூட தண்ணி கொண்டு கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் வேற வழியே இல்லை, அதோட சேர்ந்து செத்துற வேண்டியதான், வேற வாய்ப்பே கிடையாது, வழியே கிடையாது. இந்த அனுபவத்தை உள்வாங்கி பவுல் பாவ வாழ்க்கையை சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷனா, இந்த பாவ சரீரத்திலிருந்து, இந்த பாவ வாழ்க்கையிலிருந்து என்னை யார் விடுவிக்க கூடும்? அப்படி விடுவிக்கிறவர் ஒரே ஒருவர் மாத்திரமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. யாருக்கும் உதவ முடியாது, உதவ கை நீட்ட முடியாது. இப்பொழுது இவர்கள் கூக்குரல் இடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 24, 25 வசனங்களிலே, 23, 24, 25 வசனங்களிலே அவர்களுடைய சத்தம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அடுத்த வார்த்தை, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்து, கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவர் இறங்கினார். அதன் பிறகு நமக்கு தெரியும், இரத்தத்தினால இஸ்ரவேலர்களை மீட்டு கொண்டு வருகிறார். அந்த நுகம் முறிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே எப்படி வந்தார்கள்? யாத்திராகமம் 12:41 கர்த்தருடைய சேனை எல்லாம் எகிப்தை விட்டு புறப்பட்டது. சில நுகம் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அனுமதிச்சீங்க? எதற்காக? இந்த பகல் வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, இந்த எகிப்தின் நுகம் நிமிர விடவில்லை. இனி லேவியராகமம் 26:13 ஒரு விஷயம் கூட வாசிங்கள், நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமான இந்த செய்தியின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் கேட்கலாம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்தில் இருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அப்போ அவ்வளவு உரிமை பறிக்கப்பட்டு எல்லா நிலையிலும் தாழ்த்தப்பட்டிருந்தவனுடைய கழுத்தில் இருந்த நுகத்தை கர்த்தர் அன்னைக்கு முறிச்சார். இப்போ இன்னைக்கு உங்க தோல்ல இருக்கிற நுகத்தை கர்த்தரால முறிக்க முடியுமா, முடியாதா? முடியும்னு சொல்றவங்க வலது கரத்தை வெட்டி சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை நோக்கி பாருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உன்னை நான் சிறுமை, அப்போ என்னை தேவன் சிறுமைப்படுத்தினதற்கு பின்னாக ஒரு காரணம் இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாரா இல்லையா? ஆமென். நன்றி அப்பா சொல்லுங்க. நன்றி அப்பா. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற நுகம் நிரந்தரம் அல்ல, தற்காலிகமானது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?
ஒரு 5 நிமிடம் ஜெபம் பண்ண போறோம். உங்களுக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா முழங்கால் போட்டுருங்க. மற்றவங்க எழுமி நில்லுங்க. 5 minutes. ஹalleluya. லேவியராகமம் 26:23 நிமிர்ந்து நடக்க பண்ணின. நிமிர முடியாம சில பாருங்க, எல்லாரும் எழும்புறதுக்கு முன்னாடி போயிருவாங்க, எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் வருவாங்க. பார்க்க முடியல. உங்க மேல எப்படிப்பட்ட நுகம் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நுகத்தை தேவனால் முறிக்க முடியும், முறிக்க முடியும். இப்ப நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்த்து உங்க காரியத்தை ஆண்டவர்ட்ட வச்சு, ஆண்டவரே இந்த நுகத்தை உங்களால முறிக்க முடியும். சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேலர்கள் கடக்க பண்ணும் போது நுகத்தோடு போக வைக்கல, விடுதலையோடு போக வச்சாங்க. அப்பதான் பாடினாங்க, இஸ்ரவேலர் பாடினாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, ஆர்ப்பரித்தாங்க. என் வாழ்க்கையில் இருக்கிற அங்கலாய்ப்பை மாற்றி ஆர்ப்பரிப்பை தாங்கப்பா, இந்த நுகத்தை என்ன விட்டு மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இந்த நுகம் என்ன விட்டு மாறட்டும், இந்த நுகம் என்ன விட்டு நீங்கட்டும். இது எனக்கு ரொம்ப பாரமா இருக்குப்பா, வெயிட்டா இருக்குப்பா, என்னால் நிமிர முடியலப்பா, என்னால நிமிர முடியலப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க இப்ப ஜெபம் பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் அநேகரோடு பேசி இருக்கிறார். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால, சாட்சியின் வசனத்தால பொல்லாங்கனை ஜெயிக்க முடியும், முடியும். கர்த்தர் கிரியை செய்கிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார், கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறார். இந்த நுகத்தின் கட்டுகள் இன்னைக்கு உடைக்கப்படுவதாக. ஆமென்.